பாரு, இந்த பூங்காவுக்கு எனக்கு தனியாக வர சொன்ன வந்துட்டேன். சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லை, அது அது வந்து ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைனாவே நிறைய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன? இல்லைங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, நிறைய படிச்சிருக்கீங்க, நல்ல வசதியானவங்க கூட. அதனால உங்களுக்கு பொண்டாட்டியாக வரவ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா? அதான் லவ்விகிவ் ஏதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஓ, இதுக்கு தான் கேட்டியா? நான் இப்போவோ எல்லா சௌகரியத்தோடையும் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு எந்த குறையுமே இல்லை. சரி, நீ இப்போ எதுக்கு ஏன் லைஃபை ஆடிட் பண்ணிட்டு இருக்க? ஏன் ஒரு பொம்பளை பிள்ளை அதுவும் தனியாக பேச வரேன்னா எதுக்கு பேசுறேன்னு தெரியாதா? சும்மா நடிக்காதீங்க, என்ன புரிஞ்சுக்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க. ஓ, மேட்ரிக்கே குயிக்காக வந்துட்டியா? வெரி குட். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஊர்லேயே நான் தான் மோசமான. இத நான் சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. ஒருத்தன் நல்லவனா அல்லது கெட்டவனான்னு அவன் தம்பட்டை அடிச்சுக்கிட்டா ஏமானு அந்த ஊரே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுதான் உண்மை. நான் சொல்றதை கேட்டுக்க. நான் பணக்காரன் தான் இல்லைங்கிற, ஆனா நான் ஒரு பொறுக்கி. நான் டிப்டாப்பா அழகாத்தான் இருப்பேன். எதுக்கு? ஏமாந்த பொண்ணுங்கள மயக்கி என் வலையில விழ வைக்க. நான் எந்த வேலையுமே செய்யாம ரவுடி பசங்களோடு சேர்ந்து சுத்திக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்ன கேட்க எவனும் இல்லை. பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி போலீஸு, கோர்ட்டு, ஜெயில்னு அடிக்கடி போயிட்டு வருவேன். மொத்தத்தில் எந்த பொண்ணுக்குமே பிடிக்காத ஒரு மோசமானவன். இதுக்கு மேலே என்ன நீ விரும்புறியா? அப்படி என்ன நீ விரும்புறீனா விளக்க பிடிச்சிக்கிட்டே போய் பாலும் கிணத்துல விழுந்த மாதிரி தான் உன் லைஃப். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்பவும் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நீங்க பாருங்க, ஐ லவ் யூங்க. உனக்கு என்னாச்சு? உன் மைண்ட் சரியா தானே இருக்கு. அவசரப்பட்டு எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்ட. கொஞ்ச நாள் போன உடனே என் தொல்லை தாங்காம உன்னை தற்கொலைக்கு கூட தோண வச்சிருச்சுன்னா வேண்டாம், அவசரப்படாத. தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து போயிரு. நீங்க பாருங்க, அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போக முடியாது. ஐ லவ் யூனா ஐ லவ் யூ மட்டும் தான். அவசரப்படாத, கொழுந்து விட்டு ஏறிற அனல்ல விழ போற. அதான் அணைக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன்ல. இங்க பாருங்க, எரியிற எருப்ப எப்படி அணைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.